உங்களின் வாழ்த்தாக எங்களின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. வணக்கம். இன்றைய நிலையில் உலகமும் ஊரும் நாடும் மாசுபட்டு உடல்நலம் பாழாகிக் கொண்டிருக்கிறது. உடல்நலத்தை சரியான வகையில் கவனித்துக் கொள்வதற்கு போதுமான விழிப்புணர்வு நாட்டிலே இல்லை. மருத்துவம் தோன்றி பல்லாயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டன. முதலே தோன்றிய மருத்துவத்திற்கு அலோபதி என்று பெயரிட்டார்கள். சுமார் 250 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஜெர்மனிலே வாழ்ந்த மருத்துவர் அலோபதி துறையில் MD பட்டம் பெற்றவர். அவர் 10 ஆண்டுகள் அலோபதி துறையிலே மருத்துவம் பார்த்து அந்த மருத்துவத்தினாலே நோய் தீரவில்லை, நோய் அமுக்கப்படுகிறது, நோய் வேறொன்றாக மாறுகிறது என்று அவருக்கு தெரிந்தது. அதனாலே அந்த மருத்துவ தொழிலை செய்வதை கைவிட்டு விட்டார். அதன் பிறகு அவருக்கு பல மொழிகள் தெரிந்ததினாலே நூல் மொழிபெயர்ப்பில் ஈடுபட்டார். அவர் டாக்டர் ஹானிமன் என்று பெயர். அப்படி நூலை மொழிபெயர்க்கிற போது ஒரு வாக்கியம் அவரை கவர்ந்தது. முள்ளை முள்ளால் எடுப்பது போல, வைரத்தை வைரத்தால் அறுப்பது போல, ஒத்ததை ஒத்தது குணமாக்கும் என்கிற வாக்கியம் அவருக்கு மனதிலே பட்டது. அதை வைத்துக்கொண்டு அவர் ஆராய்ந்தார். அப்பொழுது இந்தியாவிலேயும் உலக நாடுகளிலும் மலேரியா ஜுரம் பரவலாக இருந்தது. அந்த மலேரியா ஜுரத்தை கொய்னா மருந்து தீர்க்கிறது என்று தெரிந்து கொண்டார்கள். தன்னுடைய தோட்டத்தில் இருந்த கொய்னா மரத்தின் பட்டைகளை கொண்டு வந்து ஊற வைத்து பிழிந்து சாரெடுத்து அதை மருந்தாக மாற்றினார். அதிலே ஒரு துளி எடுத்து 100 பங்கு ஆல்கஹாலிலே கலந்து தனியாக இன்னொரு மருந்து தயார் செய்தார். சுற்றி இருக்கிற தன்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் அழைத்து, இப்பொழுது மலேரியா ஜுரம் எப்படி வருகிறது, எப்படி போகிறது என்பதை பற்றி நான் கண்டுபிடிக்கப் போகிறேன், நீங்கள் எல்லோரும் உடனிருந்து கவனியுங்கள். அந்த கொய்னா மருந்து தயாரிக்கப்பட்ட முழு மருந்தை இப்போ ஒரு டம்ளர் கொடுத்து விடுகிறேன். அப்படி குடித்த பிறகு என்னுடைய உடம்பில் ஏற்படுகிற மாற்றங்களை கவனியுங்கள். அதன் பிறகு ஒரு 3 மணி நேரத்துக்கு பிறகு தனியாக நான் தயார் செய்து வைத்திருக்கிற மருந்தை எனக்கு கொடுங்கள். அதன் பிறகு ஏற்படுகிற விளைவுகளை பாருங்கள் என்று சொன்னார். அதன்படி கொய்னா பட்டையிலிருந்து தயாரிக்கப்பட்ட மூல மருந்தை, தாய் திராவகத்தை, மதர் டிஞ்சரை அவர் 1 டம்ளர் எடுத்து குடித்தார். குடித்த பிறகு படிப்படியாக மலேரியா ஜுரத்துக்கான விளைவுகள், உடல் பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் உடம்பில் ஏற்பட்டு 3 மணி நேரத்திலே மலேரியா ஜுரத்திலே முழுமையும் பாதிக்கப்பட்டார். அருகில் இருந்தவர்கள் அவர் தயாரித்து வைத்திருந்த மருந்தை, கொய்னாவிலிருந்து 1+100 1:100 1 பங்கு மருந்து 100 பங்கு ஆல்கஹால் என்கிற மருந்தை கலந்து அவருடைய வாயிலே ஊற்றினார்கள். படிப்படியாக 1.5 மணி நேரத்திலேயே அந்த மலேரியா ஜுரம் அவரை விட்டு விலகிற்று. இப்படி தானே பயன்படுத்தி தானே கண்டறிந்த மருந்துகளை ஊர் உலகத்திற்கு அவர்கள் வழங்கினார்கள். அந்த முறைக்கு அவர்களை ஹோமியோபதி என்று பெயரிட்டார்கள். முன்னாலே இருந்த மருத்துவத்துறைக்கு அலோபதி என்று பெயரிட்டவரும் அவர்தான். ஆனால் அந்த காலத்திலே மருத்துவம் செய்தவர்கள் செப்பு கம்பியினால சூடு போட்டும் அட்டைகளை விட்டு கடிக்க விட்டும் நோய்களை குணப்படுத்தி கொண்டிருந்தார்கள். என்ன காரணம் என்றால் மாசுபட்ட ரத்தம் இருப்பதனால தான் நோய் வருகிறது. அந்த மாசுபட்ட ரத்தத்தை அட்டைகள் உறிஞ்சிவிடும், நோய் சரியாகிவிடும் என்று சொன்னார்கள். அது இல்லை என்று நிரூபித்து மருந்து, எந்த மருந்தினுடைய தாக்கத்தினாலே நோய் ஏற்படுகிறதோ அந்த மருந்தினுடைய நுட்பமான அளவு நோயை குணப்படுத்தும் என்று கண்டுபிடித்தார். இப்படி ஒவ்வொரு மருந்தையும் தன்னுடைய முயற்சியால், உழைப்பால், தானே உண்டும் தனக்கு வேண்டியவர்களுக்கு உண்ணச் செய்தும் அதனை பதிவு செய்தார். அப்படி செய்து மருந்தை கொடுத்து குணப்படுத்துகிற போது பழமைவாதிகள், பழைய டாக்டர்கள் அவர்களை எதிர்த்து ஜெர்மனியை விட்டே விரட்டி விட்டார்கள். ஜெர்மனியை விட்டு ஓடிய ஹானிமன் பிரான்சிலே தஞ்சம் புகுந்தார்கள். பிரான்சிலே இருக்கின்ற அரசர் ஒரு நோயினாலே பாதிக்கப்பட்டிருந்தார். அந்த ஊர் வைத்தியர்கள் என்ன முயன்றும் அந்த நோயை குணப்படுத்த முடியவில்லை.
டாக்டர் ஹானிமன் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலாமா என்று கேட்டார்கள். தரப்பட்டது. ஆனால் அந்த ஊர் வைத்தியர்கள் தங்கள் முன்னாலேயே மருந்து தயாரிக்க வேண்டும், அந்த மருந்தை தயாரித்த டாக்டரே கொஞ்சம் குடிக்க வேண்டும், அதன் பிறகுதான் அரசருக்கு கொடுக்க அனுமதிப்போம் என்று சொன்னார்கள். அதற்கும் இசைந்து டாக்டர் ஹானிமன் அவர்கள் எதிரிலேயே மருந்தை தயாரித்து தானும் கொஞ்சம் உண்டு 3 மணி நேரத்துக்கு பிறகு அரசருக்கும் கொடுத்தார். படிப்படியாக அரசர் 6 வாரங்களில் குணமானார். ஓராண்டாக இருந்த நோய் 6 வாரங்களில் குணமாயிற்று. மகிழ்ந்த அரசர் அவரையே தம்முடைய அரசவை மருத்துவராக நியமித்தார்கள். நாடெங்கும் அவருடைய புகழ் பரவியது. அவர் ஆர்கனான் என்ற ஒரு நூலை 8 முறை திருத்தம் செய்து எழுதி வெளியிட்டார். அவருக்கு ஏராளமான சீடர்கள் உருவானார்கள். நாடெங்கும் ஹோமியோபதி மருத்துவம் பரவியது. அதனாலே அவர்களுடைய உலக புகழ் பெற்றார்கள். இறுதியிலே 83 வயதிலே அவர்கள் மறைந்தார்கள். அப்படி மறைந்த போது பிரான்ஸ் நாடே துக்கம் அனுசரித்து மிகப்பெரிய பளிங்கு மண்டபம் எழுப்பி கல்லறை அமைத்தார்கள். தாமதமாக விழித்து கொண்ட ஜெர்மனி நாட்டுக்காரர்கள் பிரான்ஸ் நாட்டு அரசாங்கத்தில் வேண்டி எங்களுடைய நாட்டு டாக்டர் ஹானிமனுடைய கல்லறையை நாங்கள் எடுத்துக்கொண்டு போவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். பிரான்ஸ் நாட்டு அரசாங்கம் அனுமதித்தது. இப்பொழுது அந்த கல்லறையை அடியோடு பெயர்த்து ஜெர்மன் நாட்டிலே வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஹோமியோபதி மருத்துவம் எளிய மருத்துவம், செலவு அதிகமில்லாத மருத்துவம், பக்க விளைவுகள், எதிர் விளைவுகள், தொடர் விளைவுகள் இல்லாத மருத்துவம். இப்பொழுதும் ஜெர்மனி, அமெரிக்கா, இங்கிலாந்து முதலான நாடுகளில் ஹோமியோபதி மருத்துவம் மிகச் சிறப்பாக செயல்படுகிறது. அது மட்டுமல்ல, நோய்களுக்கு தடுப்பு மருந்தும் ஹோமியோபதியிலே இருக்கிறது. இப்பொழுது அமெரிக்காவிலே படிக்க வேண்டும் என்றால் டாக்டர் பட்டம் பெற்று அதன் பிறகுதான் ஹோமியோபதி மருத்துவத்துக்கு இடம் கொடுக்கிறார்கள். வேறு நாடுகளிலெல்லாம் ஹோமியோபதி மருந்து சீட்டு இல்லாமல் கொடுப்பதில்லை. அந்த மருந்தினாலே இன்றைக்கு தோன்றுகிற சில வியாதிகள், எய்ட்ஸு, டெங்கு, பன்றிக்காய்ச்சல் முதலான எந்த நோயாக இருந்தாலும் அந்த மருந்து ஹோமியோபதி மருந்தினாலே குணமாகிறது. அலோபதிக்கும் ஹோமியோபதிக்கும் என்ன வேறுபாடுன்னா, ஹோமியோபதி என்பது நோய் அறிகுறிகளுக்கான மருந்து. எந்த அறிகுறி தோன்றுகிறதோ அதற்குரிய மருந்தை கொடுத்தால் போதும். அந்த அறிகுறிக்கு நோய் பெயர் இல்லை. தலைவலிக்கு என்றால் 246 மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்கின்றன. ஆனால் தலைவலிக்கு குறிப்பிட்ட மருந்து என்று ஹோமியோபதியில் இல்லை. இன்ன சிம்டம்ஸ், இன்ன அறிகுறிகள் இருந்தால் போதுமானது. அதை வைத்து தான் புதுதாக தோன்றும் நோய்க்கும் ஹோமியோபதியிலே மருத்துவம் அளிக்கப்படுகிறது. அந்த ஹோமியோபதி மருத்துவம் இந்தியாவிலே கேரளாவிலும் ஹைதராபாத்திலும் கல்கத்தாவிலும் மிக பரவலாக இருக்கிறது. தமிழ்நாட்டிலே அந்த ஹோமியோபதி மருத்துவம் பரவலாக ஆவதற்கு அலோபதிக்காரர்கள் விடுவதில்லை. முன்னாலே அலோபதியில் இருப்பது போல இன்ஜெக்ஷன் முறையும் ஹோமியோபதியில் இருந்தது. அதனை அவர்கள் தடுத்தார்கள். அதனாலே இப்பொழுது ஹோமியோபதியில் இன்ஜெக்ஷன் போடுவதில்லை. என்றாலும் மிகச்சிறிய உருண்டை மாத்திரைகள், மிளகு போன்ற மாத்திரைகளால் மிகச்சிறந்த நிவாரணம் ஏற்படுகிறது. அந்த நிவாரணத்தினாலே வெளிய விலை. தமிழ்நாட்டிலே ஹோமியோபதியை பரப்புவதற்கு ஒரு 4 பேர் அவர்கள் முயற்சி செய்தார்கள். கும்பகோணம் டாக்டர் வி.ஆர். மூர்த்தி, மயிலாப்பூர் சுப்பிரமணியம், நெல்லிக்குப்பம் ராவ், இன்னொருத்தர், அப்படி மிகச்சிறந்த அவர்கள் முயற்சி செய்து தமிழ்நாடு முழுவதும் தபால் பாடங்கள் நடத்தி, தேர்வுகள் நடத்தி அவர்கள் மருந்துகளை தயாரித்து விற்பனை செய்தார்கள். அதிலே ஒருவர் டாக்டர் சீனிவாசன் என்பவர். சீனிவாசன் தான் திருவாரூரிலே நம்முடைய டாக்டர் கலைஞர் படித்து கொண்ட போது ஹிந்தி வாத்தியாராக பணியாற்றியவர். அவர் அந்த பணியை விட்டு பின்னாலே மிகப்பெரிய ஹோமியோபதி மருத்துவராக அமைந்தார். அதன் பிறகு பெரிய மருத்துவ தொழிற்சாலை வைத்தார். அப்படி மிகச்சிறந்த மருந்துகளை தமிழ்நாட்டிலே உற்பத்தி செய்கிறார்கள். இன்றைக்கும் ஹோமியோபதி மருந்தினுடைய விலைகள் மிக குறைவு. இப்பொழுது காலப்போக்கில் மாறுதலுக்காக ஹோமியோபதி மருந்தோடு பேட்டர்ன் மெடிசன், ஆயின்மெண்ட்டு, டானிக்கு, சிறப்பு, அப்படி என்று பல விதங்களிலே கொண்டு வருகிறார்கள். இது டாக்டர் ஹானிமனுடைய கொள்கைக்கு உடன்பாடான விஷயம் என்று சொல்ல முடியாது. என்றாலும் இப்பொழுது காலப்போக்கை அனுசரித்து இப்பொழுது மிகச்சிறப்பாக எல்லா நோய்க்கும், தீர்க்க முடியாத நோய் என்று எதுவும் இல்லை,
ஹானிமனுடைய கொள்கை என்னென்றால், இறைவனால் உண்டாக்கப்படுகிற நோய்களுக்கு இறைவனே மருந்தே படைத்திருக்கிறான், அதை தேடி எடுத்து நாம் கொடுக்க வேண்டும் என்பதுதான்.